வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக நீங்க காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். நாம இப்ப பார்க்க போற காலேஜ் செங்கல்பட்டுல இருக்கிற ஆசான் மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதோட டிஎன்ஏ கோட் 1423. முதல்லே இந்த காலேஜோட தனித்துவமான அடையாளத்தை சொல்லிடுறேன். இது வெறும் ஒரு கல்லூரி மட்டும் இல்ல, கேரளாவோட மிக புகழ்பெற்ற மகாகவி குமரநாசான் நினைவா உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி சின்னம். இதோட தொடக்கமே ஒரு கவிஞரோட பேர்ல இருக்கிறது தான் இதோட மிகப்பெரிய பெருமை. சரி வாங்க, இந்த காலேஜோட அறிமுகம், அடையாளம், அப்புறம் அதோட வரலாற்று பின்னணி பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஓகே, சில முக்கியமான விஷயங்கள். டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இந்த காலேஜை நீங்க செலக்ட் பண்ணணும்னா யூஸ் பண்ண வேண்டிய கோட் 1423. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். இதுக்கு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கு. அப்படின்னா மலையாள மொழி பேசும் சமூகத்தினாரால நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்படுற ஒரு கல்லூரி. செங்கல்பட்டு மாவட்டத்துல 2002 இதை தொடங்குனாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கின்னு இருக்கு. அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா தான். இதுல 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மீதி இருக்கிற 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த காலேஜோட வரலாறு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. 1965ல சென்னையில இருந்து சில முக்கியமான மலையாளிகள், அதாவது தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசான் மெமோரியல் அசோசியேஷன் ஒன்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் 2002ல இந்த காலேஜை நிறுவனாங்க. எதுக்காகன்னா கேரளாவோட மாபெரும் கவிஞர் குமரநாசானோட நினைவை போற்றணும் அப்படிங்கறதுக்காக. இந்த முழு முயற்சிக்கும் வழிகாட்டியா இருந்தது சங்கத்தோட நிறுவனர் செயலாளர் திரு ஏ.கே. கோபாலன் அவர்கள். ஒரு காலேஜ்ல சேர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட அங்கீகாரம். இந்த காலேஜ் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது ஏஐசிடிஇயோட முறையான அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. அதுவும் வரப்போற 2025-26 கல்வியாண்டுக்கான அனுமதி நீட்டிப்பும் ஆக்டிவா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற விஷயம், இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஆஃபர் பண்ற பிஇ பிடெக் கோர்சஸ் என்னென்னு பார்த்தா, இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி புது கோர்சஸ் சமீபத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதோட சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற முக்கியமான கோர் பிரான்ச்சுகளும் இருக்கு. மொத்தமா இந்த காலேஜ்ல இளங்கலை படிப்புகளுக்கு, அதாவது அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கு ஏஐசிடிஇ அங்கீகரிச்ச சீட்ஸோட எண்ணிக்கை 330. ஆசிரியர் வளத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுகளையும் சேர்த்து இங்க மொத்தம் 32 பேராசிரியர்கள் வேலை செய்றாங்க. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலேஜோட கேம்பஸ் லைஃபும் அங்க இருக்கிற வசதிகளும் ரொம்பவே முக்கியம். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜ் கேம்பஸ் மொத்தம் 45 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு நல்ல விசாலமான சூழலை கொடுக்கும். வெளியூர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான தகவல். இங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ரூமுக்கு 3 பேரும், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ரூமுக்கு 2 பேரும் தங்கிக்கலாம். 2 ஹாஸ்டல்லையுமே வெஜ், நான்வெஜ் 2 விதமான சாப்பாடும் மெஸ்ல கிடைக்குது. பொழுதுபோக்குக்கு பாய்ஸ்க்கு இன்டோர் கேம்ஸ், டிவி, ரீடிங் ரூம் இருக்கு. கேர்ள்ஸ்க்கு இன்டோர், அவுட்டோர் கேம்ஸ், பேண்ட்ரி மாதிரியான வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி எப்படி இருக்கு? காலேஜ் பஸ்ஸஸ் சென்னை, செங்கல்பட்டு, மதுராந்தகம், கல்பாக்கம், திருக்கழுக்குன்றம் மாதிரி முக்கியமான இடங்கள்ல இருந்து இயக்கப்படுது. ஒருவேளை நீங்க ட்ரெயின்ல வரீங்கன்னா காலேஜ்க்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் செங்கல்பட்டு, அங்கிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்துல காலேஜ் இருக்கு. ஸ்காலர்ஷிப் பத்தி பாப்போம். இங்க படிக்கிற தகுதியான மாணவர்களுக்கு அரசாங்கத்தோட எல்லா கல்வி உதவித் தொகை திட்டங்களும் பொருந்தும். உதாரணத்துக்கு SC/ST மாணவர்களுக்கான கல்வி கட்டண விலக்கு, BC/BC, MBC, DNC மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், அப்புறம் மத்திய அரசோட சிறுபான்மையினர் நலன் சார்ந்த உதவித்தொகை எல்லாமே இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரி கனெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட புது ஐடியாக்களை ஊக்குவிக்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இயங்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னோவேஷன் கவுன்சில், அதாவது IIC, இந்த காலேஜ்ல அமைச்சிருக்காங்க. இதை தவிர சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது CRPF கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால CRPF வீரர்களோட குழந்தைங்களுக்கு அட்மிஷன்ல முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பிருக்கு. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சில முக்கியமான குறிப்புகளோட இதை நிறைவு செய்யலாம்.
இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி கல்லூரியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் அரசாங்கத்தோட நம்பகமான இணையதளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸை பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வெப்சைட்டை பாருங்க. +2க்கு அப்புறம் இன்ஜினியரிங் அட்மிஷன் பத்தின முடிவுகளை எடுக்க இதுதான் உங்களுக்கான உண்மையான தளம்.